ஹலோ கைஸ், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைட்ரல் ஸ்டெனோசிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைட்ரல் ஸ்டெனோசிஸ் அப்படின்னா டிக்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் த வால்வ்ஸ் டயாமீட்டர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மைட்ரல் வால்வில் டயாமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ சிம்டமேட்டிக்காக பேஷண்ட் வராங்க அப்படின்னா லெஸ் தென் 2 சென்டிமீட்டர் தான் இருக்குமே அந்த ஓப்பனிங். அந்த ஓப்பனிங் எங்கே இருக்குன்னா அது இந்த இடத்துல இருக்குது. ஸோ if the centimeter becomes less than 2 centimeter, patient becomes symptomatic. சிவியர் கண்டிஷனில் வராங்க அப்படின்னா லெஸ் தென் 1 சென்டிமீட்டரில் இருப்பாங்க. இப்போது காசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்கர் ஏஜ் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கன்ஜெனிட்டல் காசாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த ஏஜ் குரூப்பாக எடுத்துக்கிட்டாலுமே ரொமாட்டிக் காஸ் வந்து மோஸ்ட் காமன். அப்புறமா ஓல்ட் ஏஜில் வந்து பார்த்தா கால்சிஃபிகேஷன் தான் மோஸ்ட் காமன். இப்போ இந்த 3 காசஸில் எது வந்து மோஸ்ட் காமன் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து ரொமாட்டிக் காஸ் தான் வந்து மோஸ்ட் காமன். நெக்ஸ்ட்டு பேத்தோஜெனிசிஸ் வந்து மெயினாக 3 டைப் இருக்குது. ஒன்று ஃபைப்ரோசிஸ் நடக்கும், அப்படின்னா கால்சிஃபிகேஷன் நடக்கும், அப்படின்னா ஃபியூஷன் நடக்கும். இப்போது ஃபைப்ரோசிஸ் ஆச்சு அப்படின்னா மற்ற ஆர்பிஸோட சைஸ் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி சின்னதாகும். அதனால் வந்து அவைலபிள் டயாமீட்டர் வந்து கம்மியாகும். இது வந்து ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்து கால்சிஃபிகேஷன் ஆஃப் லீஃப்லெட்ஸ். இது என்ன அப்படின்னா இந்த லீஃப்லெட்ஸ் இருக்குல்ல, இந்த லீஃப்லெட்ஸ் இது வந்து கால்சிஃபை ஆச்சு அப்படின்னா இந்த லீஃப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும். கால்சிஃபை ஆகிறதுனால அதனால் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ண முடியாது. இது ஒரு காஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனல் காஸ் என்ன அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் லீஃப்லெட்ஸ். இப்போ இந்த 2 லீஃப்லெட்ஸும் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து சின்னதாகும் இல்லையா, அது வந்து ஒரு டைப்பு. இந்த 3 டைப் தான் வந்து 3 காசு தான் வந்து மைட்ரல் ஸ்டெனோசிஸ் காஸ் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 4 பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து இப்போ வந்து மைட்ரல் வால்வ் வழியாக பிளட் வந்து பாஸ் ஆகிறது கஷ்டமாக இருக்கனால பிளட் பாஸ் ஆகாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா லெஃப்ட் ஏட்ரியமில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் டைலேஷன் ஆகுது. இதனால் பல்மனரி வெசல்ஸில் வந்து ப்ரெஷர் அதிகமாகி வீனஸ் கன்ஜெஷன் ஆகும். அதனால் நமக்கு வந்து பிரெத்லெஸ்னஸ் ஏற்படுது. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ப்ரொக்ரெசிவ் டைலேட் ஆகிறதுனால ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வந்து சிவியர் டக்கிகார்டியா இருக்கும். அதனால் லாஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஏட்ரியம்னால வந்து கான்ட்ராக்ட் பண்ணுங்க டக்கிகார்டியாக ஃபாலோ ஆகி ஏட்ரியாவில் கான்ட்ராக்டே பண்ண முடியாத கண்டிஷன் வரும். அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏட்ரியாவில் பிளட் வந்து ஸ்டேசிஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், பல்மனரி எடிமா காஸ் பண்ணும். ஏட்ரியாவில் பிளட் ஸ்டேசிஸ் ஆகிறதால வீனஸ்லேருந்து அதாவது பல்மனரியிலேருந்து வர பிளட் வந்து ஹார்ட்டில் வந்து அது வழியாக போக முடியாததுனால பல்மனரி எடிமா காஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். இதில் என்ன ஆகும், அதாவது இப்போ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் லெஃப்ட் ஏட்ரியமில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வரும். ஹைப்பர் டென்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா பல்மனரி கேப்லரிஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். இப்போ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுனால இது வழியாக வந்து பிளட் வந்து லீக் ஆகாது. ஸோ பல்மனரி எடிமாவை இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வந்துச்சு அப்படின்னா பல்மனரி எடிமா இருக்கும். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரல அப்படின்னா பல்மனரி எடிமா இருக்காது. நெக்ஸ்ட் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வரதுனால ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து டைலேட் ஆகும். ஏன்னா அந்த ப்ரெஷரையும் தாண்டி தானே ரைட் வென்ட்ரிக்கிள் பிளட் புஷ் பண்ண போகுது. ஸோ வந்து ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து டைலேட் ஆகும். இதனால் வந்து ரீகஜரேஷன் ஆஃப் ட்ரைகஸ்பிட் வால்வ். அது எப்படி அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கிள் தான் வந்து சைஸ் அதிகமாகுது, ஆனால் வந்து வால்வோட சைஸ் வந்து அதே சேமாக தான் இருக்கும். ஸோ வால்வ் வந்து சைஸ் அதே இருந்து சுற்றி இருக்கிற ஏரியா வந்து பெருசாகும் போது என்ன ஆகும்னா நடுவில் வந்து ஸ்பேஸ் டெவலப் ஆகும். அதனால் ரீகஜரேஷன் ஆகும். அதனால் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் வரும். இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கார்டியாக் அவுட்புட் வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வர பிளட்டே வந்து கம்மியான அளவு தான் வரும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கார்டியாக் அவுட்புட் கம்மியாக இருக்குது. லைக் கார்டியாக் அவுட்புட் அதிகமாக தேவைப்படுற ஒர்க்ஸ் என்னென்ன ப்ரெக்னன்சியோ இல்லை எக்ஸசைஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கார்டியாக் அவுட்புட் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா பாடியோட நீட் அதிகமாக இருக்குது. அந்தமாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஏட்ரியம் வந்து அதை காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணோம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது வந்து நம்மளால் டாலரேட் பண்ணிக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து பெயின் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸில் இருக்கோம் அப்படின்னா நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்னென்ன சிம்டமோட வருவாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஆர்டரில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்டியாக் அவுட்புட் கம்மியாகிறதுனால ஃபெட்டிக் வரும். நெக்ஸ்ட்டு ஏட்ரியல் டைலேஷன் ஆகும் சொன்னால், ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வந்துச்சு அப்படின்னா பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பல்மனரி கன்ஜெஷன், பிளட் வந்து இங்கே ஸ்டேசிஸ் ஆகிறதுனால கன்ஜெஷன் ஆகுதா, அதனால் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பிரெத்லெஸ்னஸ் இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும், காஃப் இருக்கும், ஹெமாப்டைசிஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏட்ரியமில் வந்து பிளட் வந்து ஸ்டேசிஸாக இருக்கிறதுனால ரிஸ்க் ஆஃப் த்ராம்பஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கிறதுனால த்ராம்போ எம்பாலிசம் அந்த பேஷண்ட்டுக்கு சிம்டமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த சயின்ஸ் என்ன அப்படின்னு
அப்படின்னா லைக் நம்ம அந்த வால்வோட சைஸ் கம்மியாகுதா, அதனால் வந்து லவுட் S1 இருக்கும், மிட் டயஸ்டாலிக் மார்மர் கேட்கும். நெக்ஸ்ட்டு கார்டியாக் அவுட்புட் கம்மியாக இருக்கனால மைட்ரல் ஃபேசிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், நம்ம ஏட்ரியம் டைலேஷன் ஆகிறதுனால ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பல்மனரி எடிமா, பல்மனரி ஃபியூஷன். பல்மனரி எஃப்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா கிரெபிடேஷன்ஸ் நமக்கு கேட்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் வென்ட்ரிகுலர் ஹீவ். ஏன் அப்படின்னா பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதுனால அந்த ப்ரெஷருக்காண்டி இது புஷ் பண்ணும்போது ஸோ வந்து ரைட் வென்ட்ரிகுலர் ஹீவ் தெரியும், லவுட் P2 கேட்கும். இது இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டலிக் மர்மருமே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப்லர் எக்கோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பிளட் ஃப்ளோ இருக்குது அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட்டு கார்டியாக் கத்தீட்டரைசேஷன்ஸ் எதுக்கு பண்ணோம் அப்படின்னா சர்ஜரி அப்போ பண்ணலாம். அப்புறம் வந்து டு டிடெக்ட் கோஎக்ஸிஸ்டிங் கொரோனரி ஆர்டரி டிசீசஸ் எதனா இருக்காங்க பார்க்கறதுக்கும் கார்டியாக் கத்தீட்டரைசேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இசிஜி வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. எக்ஸ்ரே வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோமெகாலி இருக்கான்னு பார்ப்பாங்க. மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் வைஸ் தான் போவாங்க. லைக் டிகாக்சின், பீட்டா பிளாக்கர்ஸ், கால்சியம் ஆன்டகோனிஸ்ட்லாம் கொடுத்து கார்டியாக்கோட ஒர்க்லோட வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டையூரெட்டிக்ஸ் எதுக்கு அப்படின்னா பல்மனரி கன்ஜெஷன் வந்து தடுக்கிறதுக்காகவும், தென் ஆன்டிபிளேட்லெட்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா த்ராம்பஸ் ஃபார்மேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு சர்ஜரின்னு எடுத்தோம் அப்படின்னா பலூன் வேல்வுலோபிளாஸ்டி இல்லைனா வேல்வோட்டமி பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் வந்து இது வந்து பண்ணலாம் அப்படின்னா சிம்டமேட்டிக்காக இருக்காங்க பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து இப்போ உடனடியாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏடிஎம் வந்து த்ராம்பஸ் இல்லை, கால்சிஃபிகேஷன் அந்த வால்வ்ஸில் எதுவும் இல்லை, அதுக்கப்புறமா வந்து மைட்ரல் வால்வ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு, கூடி இருக்க எந்த வால்வும் இன்வால்வ் ஆகலை அப்படின்னாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மைட்ரல் ரீகஜிடேஷன் இல்லாமல் பண்ணலாம். இப்போ வந்து கால்சிஃபைடு வால்வ் இருக்குது அப்படி இல்லைனா மைட்ரல் ரீகஜிடேஷன்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணலாம்.